வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. 2026 புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் பிறக்கும்? கன்னி லக்னத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் பிறக்கிற இந்த புத்தாண்டு நம்மளுடைய ராசிக்கு எப்படியெல்லாம் பலன் தரப்போகுது என்பதை வரிசையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். தனுசு 2026 என்ன செய்யும்? அர்த்தாஷ்டம சனியில் இருக்கும். குரு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் பயணிப்பார். 2026 என்ன பலனை தருமோ என்று நமக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கும், பயமும் இருக்கும். நம்முடைய முயற்சி, நம்முடைய புதிய சிந்தனைகள், புதிய செயல் திட்டங்கள், இதுக்கெல்லாம் இந்த 2026 தான் உங்களை வழிநடத்தி செல்லும். 3ஆம் இடம் என்பது தைரியத்தை கொடுக்கக்கூடிய, தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய. அந்த இடத்துல ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கிறது, சதயம். அதே நட்சத்திரத்திலேயே ராகு பயணிக்கிறதுனால உங்களுக்கு கம்யூனிகேஷன், இடமாற்றம், உங்களுடைய புதிய சிந்தனைகள், புதிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு கருவிகள், இதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக பண ஆதாயம் அடைவீர்கள், மிகப்பெரிய நன்மைகளை அடைவீர்கள். முயற்சி திருவினையாக்கும் என்பது உங்களுக்கு மிக மிக பொருந்தும். அப் டு ஜூன் மாதம் வரைக்கும் குருவினுடைய பலன் நல்ல ஒரு ஒப்பந்தப்படி, அல்லது இப்போ நம்ம ஒரு ஒப்பந்த தொழிலில் இருக்கோம் அப்படின்னா ஒப்பந்தப்படி நமக்கு திருப்திகரமாக வேலைகள் நடந்தேறும். பேங்கிங்கில் இருக்கவங்களுக்கும், சிவில் சர்வீசஸ் மற்றும் மேஸ்திரி மாதிரி சிவில் ஒர்க்ஸில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். அர்த்தாஷ்டம சனியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் என்கின்ற தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்கு வரும்பொழுது அது தைரியத்தை கொடுக்கிறது, அதாவது மாற்று வழியில சிந்திக்க வைக்கிறது. ஏற்கனவே ஒரு கஷ்டப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து மாறி நல்ல இடத்துக்கு போறதுக்கான வழியை காட்டுது அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில நல்ல ஒரு வருடமாக இது உங்களுக்கு இருக்கு. ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேது நல்ல கல்வி பலத்தையும் கொடுப்பார், உயர்கல்வி பலத்தையும் கொடுப்பார், ஞானத்தையும் கொடுப்பார். அனுசரணையாக நம்மளோட உறவுகளை நம்ம பேணி பாதுகாக்கக்கூடிய அம்சத்தை கொடுப்பார். அது மட்டுமல்ல, நம்முடைய லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு நமக்கு நட்சத்திர ரீதியாக பொதுஜன தொடர்பை வழங்குவதிலையும், நம்முடைய அறிவை பயன்படுத்துவதிலையும், நண்பர்கள் மற்றும் வட்டார பழக்க வழக்கங்கள், எதிர்பார்ப்புகள், இவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட குரு மிகப்பெரிய நன்மை தருவார். ஜூன் மாதத்துக்கு பிறகு 8ஆம் ராசிக்கு வந்து விடுகிறாரே, நமக்கு லக்னாதிபதி மறையக்கூடாதல்லவா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதுல என்ன பண்ணும் அப்படின்னா, 8ஆம் இடமான கடகராசியில புனர்பூசம் என்று சொல்லக்கூடிய குருவனுடைய நட்சத்திரம் இருக்கிறபடினால அவர் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட்டையும், நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் பலத்தையும் கெடுக்க மாட்டார். அதிக உழைப்பை சிந்தி அதனால நமக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்புல தான் இந்த நட்சத்திரம் செயல்படும். அதுக்கு அடுத்தபடியா சனி நட்சத்திரமான பூசத்துல போவார். அப்ப பூசம் அப்படின்றது சனியினுடைய நட்சத்திரம். அப்ப சனி நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுப்பதில் தயங்க மாட்டார். அப்ப எதுக்கு நமக்கு 8ல் இருக்கிற குருனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்திர சந்தானம் அல்லது திருமண வாழ்க்கை, மெயினா புத்திர பாக்கியம், இதுக்கு சில இடைஞ்சல்களை அந்த டைம்ல நம்ம அனுபவிக்க நேரும். இப்ப உங்களுக்கு சனி திசையோ குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கலை அப்படின்னா அதுவும் பெரிய பாதிப்பு இருக்காது. வேறு திசா புத்திகள் மூலம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க வேண்டிய அமைப்பு இருந்தால் அது கண்டிப்பாக அப்படித்தான் நடக்கும். அதுல இந்த கேது
நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து ஆன்மீக தொடர்புடைய ஒரு அமைப்பு. ஆன்மீகம் சார்ந்த, ஜோதிடம் சார்ந்த, கலைகள் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு மற்றும் நமக்கு வெளிநாட்டு படிப்பு சம்பந்தப்பட்டது, ஆராய்ச்சி கல்வி சம்பந்தப்பட்டது, பொதுஜன தொடர்பு சம்பந்தப்பட்டது, கரஸ்பாண்டிங், கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங், கன்சல்டேஷன், பிஸ்னஸ், இது எல்லாத்துக்கும் சிறப்பை கொடுக்குற வகையில் கேது அமைஞ்சு. அப்போ 2026 வருடம் நம்ம என்னதான் குரு 8க்கு போயிட்டு நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்ற பயம் வேண்டியதில்லை. காரணம், அது வந்து சனியினுடைய பலத்தினால நமக்கு வந்து வீழ்ச்சி அடைவதில்லை. எப்பவுமே குரு மறைந்தால் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு லீடிங் பர்சனாலிட்டியா மரியாதை கிடைச்சிட்டு இருந்த இடத்துல இப்ப வேறொரு ஆள் அதுல காம்படிஷனா இருப்பாரு. வேறொரு ஆளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால நாம கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுற மாதிரி இருக்கும். பட் அதுக்காக நம்மளுடைய இயற்கையான ஒரு செயல்பாடும் நமக்கு வரக்கூடிய வரவுகளும் தடைபடாது. லேசான கௌரவ குறைச்சல் ஏற்படுவது போல தோன்றும். நமக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நாமளே கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஆளாவோம். ஒழிய உண்மையிலேயே நம்ம வேலையை கெடுக்கவோ, நம்மளுடைய பண வரவை தடுக்கவோ, நம்மளுடைய தொழில் பலத்தை பாழ்படுத்தவோ அதிகாரமே இல்லை. அதனால சனியும் குருவும் ராகுவும் கேதுவும் வளர்ச்சி பாதையிலே நம்மளை அழைத்து செல்லக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு அமைகிறது. அதில் சந்தேகம் இல்லை. நமக்கு பணத்தை விருத்தி பண்ணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 கிரகங்கள் தான் நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகள். ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமாகட்டும், அல்லது சொந்த தொழில் ஆகட்டும், பிரைவேட்ல உத்தியோகமாகட்டும், இந்த 3 கிரகங்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அப்ப சிவன் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, முருகன் வழிபாடு என்று இந்த வழிபாடுகளை அந்தந்த நட்சத்திரங்கள்ல செய்யணும். இப்ப வந்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்துல சிவன் வழிபாடும், ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துல அம்பாள் வழிபாடும், அதே மாதிரி மிருகசிரீஷம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரங்கள்ல முருகன் வழிபாடும் இப்படி திட்டமிட்டு அமைத்து கொண்டால் நமக்கு பணபலம் பெருகும், வளர்ச்சிகள் பெருகும், நன்மைகள் நடக்கும். ஆனா கெட்ட நட்சத்திரம், கெட்ட அமைப்பு அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி தான். அந்த நட்சத்திரங்கள் பார்த்து தான் சனியும் குருவும் வருகிறார்கள். அப்ப நமக்கு சனி திசையோ குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும் பொழுது ஒரு ஈஸியா ஒரு வேலையை முடிக்க முடியாது. காலதாமதங்கள், அதுவும் மெயினா ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த செகண்ட் ஹாஃப் 2026 செகண்ட் ஹாஃப்ல இது மாதிரியான ஒரு கால தாமதங்கள் அல்லது கஷ்டப்பட்டும் ஆனா பெரிய ஒரு ப்ரொமோஷனோ ஒரு பெரிய அங்கீகாரமோ நமக்கு இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்ற அந்த ஃபீலிங்கை கொடுக்கறது தான் இந்த 4ஆம் இடம் 8ஆம் இடம். ஆனால் நம்ம வேலையை கேன்சல் பண்ணாது, வேலை இல்லாமல் பண்ணாது, தொழில் இல்லாமல் பண்ணாது. அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய பிரார்த்தனைகள், நம்ம ஜாதகத்தில் நமக்கு தொழில் கிரகம் எது, அந்த கிரகத்தை எப்படியெல்லாம் நாம் வந்து வழிபடுறது, அந்த கிரகத்தை எப்படி வந்து நாம் இயக்குவது, அதுக்கான குறியீடுகள், தெய்வ வழிபாடுகள் மற்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அத்தனை முயற்சிகளையும் நாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டோம்னா பொற்காலமாக இந்த ஆண்டு உள்ளது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.